நண்பா 2K கிட்ஸுக்குலாம் ஒன்று சொல்கிறேன். நீ R15 வச்சுக்கோ, டியூக் வச்சுக்கோ, என்ன புதுசா எதனா மாடல் வந்து அதை வாங்கி வச்சுக்கோ. ஆனால் பொறுமையாக போ, பொறுமையாக வா. நீ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன்னு ஃபாஸ்ட்டாக ஓட்டி பப்ளிக்கை சாவச்சிடாத. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். 2 பசங்க போதையில் அந்த வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுன்னு வந்துட்டு ஒரு அண்ணனை சாவச்சிட்டாங்க. அவருக்கு ஒரு 38 வயசு இருக்கும். மனைவி வெயிட் பண்ணுவாங்களே, என் வீட்டுக்கார் வருவார் வீட்டுக்குன்னு. பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, என் அப்பா வருவாருன்ட்டு. இப்போது அவங்க நிலமை எப்படி மாறும்? குடும்பத் தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துன்னு இருந்தவரை இப்படி சாவச்சிட்டிங்களே. இந்த மாதிரி வண்டியை ஸ்பீடாக பப்ளிக் ரோட்டில் ஓட்டி அவங்க என்ன நிலமையில இப்போ ஆளாயிருப்பாங்க? அவங்களோட சூழ்நிலை எப்படி தெரியுமா இப்போ மாறி இருக்கும்? ஏன்னா நான் வந்து சிங்கிள் பேரண்ட் தான். எங்கள் அம்மா மட்டும் தான் என்ன வளர்த்துச்சு. அப்பா ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் வளர்த்துச்சு. நான் அப்படி தான் வளர்ந்தேன். அப்படின்றப்போ அப்பா இருக்க ஸ்தானத்தில் நான் வேலை செஞ்சு இப்போ என் குடும்பத்தை வந்து நான் தான் பார்த்துன்னு இருக்கேன். அப்படின்றப்போ அப்பா அம்மா இருந்து ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ சிங்கிள் பேரண்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசங்களுக்கு லைஃப் எவ்வளோ தெரியுமா கஷ்டம்? அவன் முட்டி மோதி உழைச்சி போராடி என்னென்னவோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும் அவன்.